அனைவருக்கும் வணக்கம். இது வண்ணத்தமிழ் டிஎன்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பில் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 புதிய பாடத்திட்டம் அடிப்படையில் பொதுத்தமிழ் பகுதி. இதில் அலகு 3, அதாவது யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் எழுதும் திறன். இதில் 15 கேள்வி கேட்குறாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் மரபு தமிழில் பண்ணுற ஒரு இது இருக்குது, டாபிக் இருக்குது. இந்த மரபு தமிழில் பொறுத்த வரைக்கும் நம்ம மரபு பெயருக்கு பார்க்கலாம். இன்றைக்கி எதுன்னு பார்த்திங்கன்னா விலங்கு பறவை இருக்குது பார்த்திங்களா. இதுக்கு ஆண் பாலில் என்ன பேரும் பெண் பாலில் என்ன பேரும் அழைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆண் பெண் மரபு பெயர்கள் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆடு ஆண் பாலில் என்ன சொல்லுவாங்கன்னா கிடா, தகர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அதே பெண் பாலில் மரி அப்படின்னு அழைப்பாங்க. அடுத்தது மாடு பொறுத்த வரைக்கும் ஆண் பாலில் காளை, எருது, ஏறு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. எப்படிங்க? ஆண்பால் காளை, எருது, ஏறுன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதே பெண்பாலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பசு, நாகுன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்தது யானை பொறுத்த வரைக்கும் ஆண்பாலில் களிருன்னு சொல்லியும் பெண்பாலில் பிடின்னு சொல்லுவாங்க. பெண் யானையை பிடின்னு சொல்லுவாங்க, ஆண் யானையை களிருன்னு சொல்லுவாங்க. அடுத்தது மான் பொறுத்த வரைக்கும் கலைமான் அப்படின்னா தான் ஆண். அதே பிணைமான் வந்தால் அது பெண். அது ஆண் பாலில் கலையும் பெண் பாலில் பெண்ணுன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்தது பூனை நம்ம வீட்டில் இருக்கிறாங்களா பூனை, இந்த பூனை ஆண் பாலில் கடுவுன்னு சொல்லுவாங்க. அது பெண் பாலில் என்ன சொல்லுவாங்கன்னா பெட்டைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது குரங்கு பொறுத்த வரைக்கும் ஆண் பாலில் கடுவுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே பெண் பாலில் என்ன சொல்லுவாங்க மந்தி, பெண் பாலில் மந்தின்னு சொல்லுவாங்க குரங்கு. அடுத்தது புலி பொறுத்த வரைக்கும் ஆண் பாலில் போத்துன்னு சொல்லுவாங்க, பெண் பாலில் பினா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அடுத்தது பன்றி பொறுத்த வரைக்கும் ஆண் பாலில் ஒருத்தல்னும் பெண் பாலில் பெண்ணின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்தது சிங்கம் பொறுத்த வரைக்கும் ஆண் பாலில் ஏறு, அது பெண் பாலில் என்ன சொல்கிறாங்கன்னா அரிமா. சரி, ஆண் பாலில் தான் ஏறும் அரிமா ரெண்டுமே சொல்லுவாங்க. அது பெண் பாலில் பெட்டின்னு சொல்லி அழைப்பாங்க. அடுத்தது கோழி பொறுத்த வரைக்கும் ஆண் பாலில் என்ன சொல்லலாம்னா சேவல் தான் ஆண் பாலில் வரும். அடுத்து பெண் பாலில் சொல்லுவாங்க பேடுன்னு சொல்லலாம். அடுத்தது மயில் பொறுத்த வரைக்கும் இது ஆண் பாலில் போவத்துன்னு சொல்லுவாங்க. அதே பெண் பாலில் என்ன சொல்லுவாங்கன்னா அழகுன்னு சொல்லி அழைப்பாங்க. அடுத்தது நண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது ஆண் பாலில் அளவன்னு சொல்லுவாங்க, பெண் பாலில் பெடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நாய் ஆண் பாலில் கடுவன்னு சொல்லுவாங்க, பெண் பாலில் பெட்டை. அடுத்தது குதிரை பொறுத்த வரைக்கும் ஆண் பாலில் குண்டுன்னு சொல்லுவாங்க, பெண் பாலில் பார்த்திங்கன்னா வடவை, பெட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்தது கரடி பொறுத்த வரைக்கும் ஒருத்தல்லும் ஆண் பாலில் பெண் பாலில் பெட்டைன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்தது நம்மளுக்கு தெரியும் வாத்து பொறுத்த வரைக்கும் ஆண் பால் வரடம் அப்படின்னு சொல்லுறாங்க. அடுத்து பெண் பால் பேடுன்னு சொல்லி அழைக்கிறாங்க. நம்ம டிஎன்பிசியில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டும் இருக்குது. நம்மளால் எவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக கொடுக்க முடியுமோ அந்த டாபிக் தொடர் வகுப்பாக நம்மளுக்கு நம்மளுடைய சேனல்லேருந்து இனிமேல் கிடைக்கும். நம்மளுக்கு ஷார்ட்கட்டும் சொல்லிக் கொடுப்போம். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.